பெரிய சிற்பியா பண்ணிருக்கேன். டேய், கோயிலுக்கு பூஜை பண்ண வந்துட்டு இப்படி பூச்சாண்டி காட்டுற மாதிரி பார்த்தா என்னடா அர்த்தம்? என் குலதெய்வத்தை பார்க்க முடியலையே, அந்த வருத்தம் தான். இதானடா உனக்கு குலதெய்வ கோயிலு? டேய், இது எங்க குலத்தை காக்கிற தெய்வம்டா. நான் சொல்றது இன்னைக்கு காலையில் பார்த்தோம்ல அந்த குழு தெய்வத்தை. டேய், இன்னைக்கு தான் அவளை முத பார்த்த. அவ குலம் கோத்திரம் எதுவுமே தெரியாது. அதுக்குள்ள அவ உனக்கு குழு தெய்வம் ஆயிட்டாளா? யா, இந்தா புடி. நான் போய் என் ரீசஸை ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். இல்லைன்னா மறுபடியும் செருப்பு காவாக வச்சுப்பான். பச்சைமா என் ஆளை கொஞ்சம் கண்ணனை காட்டணும். எங்கே போவது? அம்மா பச்சையம்மா, எங்க ஊர் எம்எல்ஏ அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும். குடிமகன்னா இப்படி தாண்டா இருக்கணும். ஜெயிச்ச அந்த எம்எல்ஏ ஒரே மாசத்துல மாரடைப்பால மண்டையை போட்டணும். அதுக்கு நீதான் அருள் புரிய. அட சூனியத்துக்கு பிறந்த சூத்திரமே, ஏன்டா இப்படி பண்ற? அவர் என்னடா பண்ணார் உனக்கு? அவர் இதுவரைக்கும் எதுவும் பண்ணல, இனிமேலும் பண்ண போறதில்ல. அந்த ரகசியத்தை நான் சொன்னா நீயே பச்சையம்மாட்ட அதை வேண்டிக்குவ. ரகசியமா? ஆமா. அப்படி என்னடா ரகசியம்? ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு எம்எல்ஏ ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறாங்க. கேள்விப்பட்டேன். எங்க வீட்டுல 16 ஓட்டு, எங்க அக்கா வீட்டுல 8 ஓட்டு, என் தங்கச்சி வீட்டுல 4 ஓட்டு, மொத்தம் என் குடும்பத்துல மட்டும் 28 ஓட்டு. 2,80,000 ரூபாய் ஒரு கட்சி கொடுக்குது. அப்போ 8 கட்சி இருக்கு. எவ்வளவுன்னு நீயே யோசிச்சுக்க. டேய், அதுக்கு ஒரு உசுறு போகணுமாடா சாமிகிட்ட வேண்டுவ? அவங்க நம்மளை பத்தி கவலைப்படுறாங்களா? இல்ல நாமே அவங்கள பத்தி கவலைப்படணும். வாஸ்தவம். குட் பாலிசி. வேண்டுதலை நிறைவேற்றிக்க போ. உன்ன மாதிரி ஒவ்வொரு குடிமகனும் சாமி கிட்ட வேண்டிட்டா இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆயிடும். கொடூரமா கேளு, எல்லா தொகுதி எம்எல்ஏக்கு வேண்டிக்கிறேன். ஏங்க, என் வண்டிக்கு நீங்க ஏன் மாலை போட்டீங்க? ஏங்க, உங்க வண்டி வேற என் வண்டி வேறயா? இது நம்ம வண்டிங்க. நீங்க கோயிலுக்கு வண்டியை பூஜை போட தானே வந்தீங்க? ஆமா. அதான் உங்களை சிரமப்படுத்த வேணாம்னு நானே போட்டேன். ஆமா, இது உங்களுக்கு குலசாமியா? ஏ, உனக்கு கவனிச்சு பாத்தீங்களா நம்ம 2 பேருக்கு எவ்வளவு ஒத்துமை இருக்குன்னு? இல்ல, உங்களுக்கும் குலசாமி இதுதான், எங்களுக்கும் குலசாமி இதுதான். அதான் சொன்னேன். எங்க அப்பா அம்மா கூட எனக்கு இப்படி திருஷ்டி சுத்தி போடலடா. ஆனா நீ என் ஃப்ரெண்டு இப்படி திருஷ்டி சுத்தி போடுறியடா. திருஷ்டி பூசணிக்காய்க்கு எவனா திருஷ்டி சுத்துவானடா? திருஷ்டி பூசணிக்காவா? அப்பா, வண்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. அதிர்ஷ்டகாரி, நீ ஆசைப்பட்ட வண்டியே கிடைச்சிருக்கு. எந்த கோயிலுக்குமா போயிட்டு வந்த? என்னப்பா, நான் உங்க பொண்ணு. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான். ஏண்டி, இங்க இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகாம எதுக்குடி அவ்வளவு தூரம் போன? மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? அப்பா பாருங்கப்பா அம்மாவ. அவ போனதுல என்னடி தப்பு? தூரம் நினைச்சுதான் குலதெய்வத்தை நம்ம தூரத்துல தள்ளி வச்சிட்டோம். 1000 கோயிலுக்கு போனாலும் கிடைக்காத புண்ணியம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனா கிடைக்கும். ஆமா, உங்க பொண்ணு எது செஞ்சாலும் சரின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றது எங்க கேட்க போறீங்க? அவ சொல்றது தானே கேப்பீங்க. என்னவோ பண்ணுங்க. கிளம்பு. அவ கடகராமா, நீ வாமா. தேங்க்ஸ் பா. கோட்ரு ஒன்று தான்டா இருக்கு, பத்தாதுடா. சாலி பார், எம்மா பேரு பாரு எங்க இருக்கும் போது நாம ஏன்டா அங்கேயும் இங்கே அழியணும்? வா உள்ள போலாம். என்னடா போட்டிருக்கு? 10 மணிக்கு மேலே எவன்டா கடையை திறந்து வச்சு வியாபாரம் பண்றது? உள்ள பிளாக்கில் விற்பாங்க. ஏறி ஜம்ப் பண்றா. பாத்து யோ, வயசான காலத்துல பாத்து வர மாட்டியா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா மண்ணை கவி இருக்கும். தேங்க்ஸ்பா. ஆமா, நீங்க ஓனர்? ஓனரா? இல்ல, ஓனரை பார்க்க வந்தோம். எதுக்கு? வேலைக்கு. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்களா?
இது வரைக்கும் சும்மா தான் இருக்கும். எதுவுமே பண்ணாத மாதிரி ஒரு வேலையை தேடிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் ஒரு இளிச்சவாய் முதலாளி இருக்கானாங்க. அதான் ஜாயின் பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த எலிச்சாய் முதலாளி நான் தான் சார் புரோக்கர் வீரபாக அனுப்புனார் சார். நாங்க தான் சார் இந்த நல்ல வேலைக்காரங்க. சொன்னார் 2 நக்கல் பிடிச்சி வருவாங்கன்னு சொன்னார். உங்களை பத்தி ஸ்டாஃப் கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். கஸ்டமரை திருப்திப்படுத்த மாதிரி நல்லா சர்வீஸ் பண்ணணும். வேலை போய் ஜாயின் பண்ணிங்க. சரி. ஏய், இது டிடிஎச் சென்டரா இல்ல மசாஜ் சென்டரா? திருப்திப்படுத்திட்டு போகணும்னு சொல்றாரு. யூ கோ. ஐ லேடி ஸ்டாப். ஆமா, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், என்ன கனவா? காலையிலே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. அவ போய் 6 மணி நேரம் ஆச்சுடா. டேய், அவளை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருந்தேன். இப்ப தினம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. கண்ட்ரோல் பண்ணு, கண்ட்ரோல். ஹலோ, சொல்லுங்க, என்ன வேணும்? ஓனர் வேலைக்கு வர சொல்லியிருந்தார். ஓ, அது நீங்க தானா? ஆஃப் கோர்ஸ். முதல்ல வேலைக்கு போறீங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம பண்ணிட்டு வாங்க. ஆமா, கஸ்டமர் பேர் என்ன சொன்னீங்க? காஞ்சனா. ஏய், கஸ்டமர் லேடி கஸ்டமர். லேடி ஸ்டாஃப். வாடா போலாம். வா வந்துறேன். லூசுங்க, இங்கே எப்படி வழியுதுங்கன்னு பாரு. இந்த அட்ரஸ் கேட்போம். இந்த இடத்துல தண்ணி கிடைக்குமா? கரெக்டா கேளு. எத்தனை அடியில் கிடைக்கும்னு தெரியலையே. ஜஸ்ட் இதுல கிணறு நோண்டி ஊர்ல இருக்க தண்ணி பஞ்சம் தீர்த்தம். பாஸ், என்ன இந்த காஞ்சனாக்கா வீடு எங்க இருக்கு? காஞ்சனாவா? அரசி தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்ப போலும் சொல்றேன் கேளு. நேரா போய் முனிக்கோளுக்கு எதிர ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். 13ஆம் நம்பர் வீடு. அதுக்கு எதிரில நீல கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கும். அதுதான் காஞ்சனா வீடு. நீ சொன்ன வழி 8 வழி சாலை போற மாதிரியே இருக்கியா? சூப்பர். இதுக்கு மேல எவன் அட்ரஸே சொல்ல முடியாது. ஏண்டா, எல்லாம் பேய் பட பேரா சொல்றான். இவனை நம்பி எப்படா போறது? டேய், பேய் படமா இருந்தாலும் தெளிவா ரூட் சொல்லியிருக்காரு. இனிமே எவன் டீமே அட்ரஸ் கேட்க கூடாது. வழியை நான் சொல்றேன். வண்டியை நேரா காஞ்சனா வீட்டுக்கு விடு. போலாம். ரைட். டேய், அந்த வீடு தான் நினைக்கிறேன். நீ போய் டிஷ் எங்க செட் பண்ணு கேளு போ. நான் போய் வண்டியை நிழல்ல போட்டு வந்துடுறேன். ஓகே. டிடிஎச் சென்டர்ல இருந்து வந்திருக்கோம். அக்கா, காஞ்சனாக்கா கேபிள். என்ன கதவு தவணை முறையில் திறக்குது? ஐ காஞ்சு, ரொம்ப காஞ்சு போயிருக்க போல இருக்கே. அடிச்சுட சொன்ன. டிஷ் டேய், என்னடா அது? திரு அதிநந்தல். ஏன்டா தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? டேய், ட்ரெண்டிங்டா. இங்க பாருங்க லட்டு. அதுல அவுட்ருக்கு தான். போடா, கருமம் முடிச்சானே. வாங்க தம்பி, நீங்க தான் செட்டப் பாக்ஸ் செட் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமாக்கா. கொடைய மாடியில போய் மாட்டுங்க. சரி. அப்புறம் என் பொண்ணுங்களை எதுவும் தொடாம பாத்துங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன். டேய், நீ கீழே பாத்துக்கோ, நான் மேல பாத்துக்கிறேன். अंकल சுட்டி டிவி, போஹா டிவி, அதுல டோரா விஜி ஓடுவா அங்கிள். நான் ஓடாம இருந்தேனா எல்லா சேனலும் ஓட வைப்பேன். டேய், தெரியுதாடா? டேய், இங்க சிக்னல் வருதுடா. அங்க வருதா? கொஞ்சம் லெஃப்ட் திருப்பு. லெஃப்ட். சரி. கொஞ்சம் ரைட்டு. அப்படின்னு போயிட்டு. வந்துருச்சு. ஓகே. காஞ்சனாக்கா, சொல்லுப்பா. இந்தாக்கா டிவி ரெடி ஆயிடுச்சு. செக் பண்ணிக்கக்கா. சரி, செக் பண்றேன்.
இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அக்கா எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க, உடனே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துறோம். சரிப்பா. டிஷ் பேக் தூக்கிட்டு வரா. தனியா விட்டு போறான் பாரு ராஸ்கல். பயப்படாதப்பா, ஒண்ணும் இல்ல, குழந்தைங்க. இதுங்க குழந்தைங்களா? பாய்.